வணக்கம். திமுக ஆட்சியில் சங்கர்ஜிவால் டிஜிபி இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகி போனார். அவருக்காகவே ஒரு பதவியை உருவாக்கி கொடுத்தாரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். என்னென்னா தீயணைப்புத்துறைக்கு ஒரு வாரியம் மாதிரி போட்டு அது கமிஷனராக ஏதோ ஒன்று போட்டார். ஏன்னா அவர் சங்கர்ஜிவால் அந்த அளவுக்கு கொடி பிடிச்சிருந்தார் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் சுனில்குமார் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. அதாவது காவல்துறை தேர்வாணைய பணியில் எதையோ ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இன்னொருத்தர் இப்போ சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆகி போனார், ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர். அவருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதன் பிறகு ஆட்சி மாறி விஜய் அவர்கள் முதல்வராக வந்தவொடனே இந்த 3 அதிகாரிகளும் ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க. ரிசைன்மெண்ட் போன அவசியம் கிடையாது, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி தான். ரிசைன்மெண்ட் போன அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் திமுக ஆட்சியில் நமக்கு கொடுத்த போஸ்டிங்கு இதை எதுக்கு நம்மளை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரிசைன்மெண்ட்டு போயிட்டாங்க கௌரவமாக. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஜோதிர் நிர்மலா அப்படிங்கிறவங்க தமிழக நம்ம தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் நினைக்கிறான் தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இந்த ஜோதிர் நிர்மலா சாமி ஐஏஎஸ் ஆஃபீஸரு. இவங்க மாநில தேர்தல் ஆணையர். இவங்க இந்த போஸ்டிங் 5 வருஷம். இது கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணோம் கவர்னருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், 5 வருஷம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு. அவங்கள நீ ரிசைன்மெண்ட்டு போ அப்படின்னு தாவேக்கால சொல்கிறாங்களாம். ஏங்க, ரிசைன்மெண்ட்டு போகிறதுக்கு அதனால் நியமன பதவியாது? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க அவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க படித்து எழுதி எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு வந்தவங்க, அரசு அதிகாரி. அவங்கள எப்படி ரிசைன்மெண்ட்டு போகணும்னு சொல்லலாம்? அடிப்படை அறிவே இல்லை. ஐயா விஜய் அவர்களே, முதல்வர் விஜய் அவர்களே, உங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்தை உஷாராக வச்சுக்கோங்க. நாலேஜே கிடையாது. அந்த சங்கர்ஜிவாலும் அந்த நார்த் இந்தியன் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் சுனில்குமாரா ரிசைன்மெண்ட்டு போனாங்க அப்படின்னா அது நியமனம். இது நியமனம் கிடையாது. இது அரசு ஊழியருங்க. இவங்க எப்படி ரிசைன்மெண்ட்டு போவாங்க? அப்படி ஏன்னா அவங்க திமுக பீரியடில் அவங்க கமிஷனராக போட்டாங்களாம். அதனால் அவங்க சரியாக செயல்பட மாட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில். இப்போ நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி தேர்தலாம் வருது இல்லையா அடுத்த வருஷம், அதுக்கு அவங்க தானே கமிஷனரு. அதனால் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு ரிசைன்மெண்ட்டு போங்க அப்படின்னு. ரிசைன்லாம் பண்ண முடியாது. ரிசைன்மெண்ட்டு போகணும்னு சொல்கிறதும் அடிப்படை அறிவே இல்லாதது பேசுகிறது தான் இது. புரியுதுங்களா? அப்படி இல்லையா, கவர்னருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க. நாங்கள் இவங்கள நியமிக்க போகிறோம், ஸோ பர்சனாக நியமிக்க போகிறோம், இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு கொடுங்க. அதுவும் கவர்னர் நினச்சா தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா அந்த அம்மா தான் கமிஷனர். அதனால்